ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய ஸ்டடி vlog தான் பார்க்க போகிறீங்க. ஏர்லி மார்னிங் 5 o'clock எழுந்தாச்சு. எழுந்த உடனே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலவர் ஆகிடுச்சு. அதுக்கு திரும்பி 5:15க்குலாம் உட்காந்தேன் படிக்க. ஜிஎஸ் தான் படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகமை வந்து எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து நான் வீடியோ நேற்று யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போதே நான் வந்து நோட்ஸ் வந்து அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வந்தேன். அதெல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து புதுசாக படிக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் என்னெல்லாம் படிக்கிறேன், எப்படிலாம் படிக்கலாம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வந்து அந்த காலையிலேயே வந்து அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா 11th ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது இருக்குது, அதை படிக்கலாம் அப்படின்ட்டு புக்கு எடுத்தேன். புக்கு எடுத்து பார்க்கும்போது எனக்கு புரியல, வந்து அது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம வந்து 6th போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு தடவை பார்த்துட்டு 6th இருக்கிற புக்கு எடுத்து 6th புக்கை வந்து நோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது மணி 6 மணிக்கு மேலே ஆகி போயிடுச்சு வேறு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணும் வேறு. பெரிய பாப்பா வந்து யூகேஜி படிக்கிறான். அவளை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு இருந்தேன். சரி, இதோட படித்தது போதும்ன்ட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா 2 படிக்கட்டு உடஞ்சிடுச்சு. மழை பெஞ்சு எங்கள் வீடு ஓட்டு வீடுன்றதுனால தண்ணி ஒழுகுதில்ல முன்னாடி, அதனால் படி உடஞ்சிடுச்சு. அந்த படியெல்லாம் சரி பண்ணிவிட்டு சரி தோட்டத்துக்கு போகலான்னு பார்த்தா வெண்டைக்காய் செடிலாம் இருந்தது. அதில் காயெல்லாம் கொஞ்சம் காய்ச்சிருந்தது. அந்த காயெல்லாம் பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போனேன். நேற்று கீரை கிள்ளினா தண்ணி ஊற்ற மறந்துட்டதுனால பார்த்தா செடியெலாம் பார்த்திங்கன்னா வாடின மாதிரி ஆகிடுச்சு. ஸோ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். பூசணிக்காய் செடி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். டெய்லி என்னுடைய சேனலில் இந்த மாதிரி படிக்கிற வீடியோ, என்னுடைய டெய்லி ரொட்டீன் எல்லாமே வரும் உங்களுக்கு. என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் எப்படிலாம் படிக்கிறேன், என்ன மாதிரி நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. ஓகேவா? பாய்.